ஹாய் காய்ஸ் மைசெல்ஃப் விஷாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு யூஐஎக்ஸ் டிசைனராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இல்லை ஒரு சேல்ஸ் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மணி இல்லை ஒரு சைட் ஹஸ்ல் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ மைசெல்ஃப் விஷாக், ஐம் யூஐஎக்ஸ் டிசைனர் அண்ட் ஆல்சோ ஐம் கண்டென்ட் ரைட்டர். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் எ சீரீஸ். ஸோ அதில் வந்து கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, காப்பி ரைட்டிங்னா என்ன, அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன, அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னு பார்த்துலாம். கண்டென்ட் ரைட்டிங்னா என்னென்னா, நம்ம வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறது. லைக் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள எஜுகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரியணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் வந்து செக்இன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க, இல்லை அந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில மெயில்ஸ் வந்து வரும். ஸோ அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன் தான். ஸோ அந்த மெயிலில் எப்படி நீங்கள் எழுதலாம், அது மூலிமா எப்படி நீங்கள் வந்து உங்களோட ஆடியன்ஸை வந்து நீங்கள் எங்கேஜிங்காக வச்சுக்கலாம், அண்ட் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எப்படி நீங்கள் எங்கேஜிங்காக வச்சுக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது மூலிமா எப்படி நம்ம எங்கேஜிங்காக வச்சுக்கலாம், இல்லை ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ பிளாக் ரைட்டிங் மூலிமா எப்படி நம்மளோட கஸ்டமர்ஸை வந்து எஜுகேட் பண்ணலாம், எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய இருக்குது. லைக் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது, லாங் பிளாக்ஸ் இருக்குது. எஸ்சிஓ பண்ணி எப்படி நம்ம இதை பர்டிகுலர் விஷயத்த வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணலாம், பெய்ட் ஆட்ஸ் மூலிமா எப்படி நம்ம இதை வந்து பண்ணலாம் அப்படின்றத நம்ம போக போக லேர்ன் பண்ணலாம். காப்பி ரைட்டிங்னா என்னென்னா, இப்போ நம்ம கண்டென்ட் ரைட்டிங் மூலிமா நம்ம என்ன பண்ணோம்னா லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். லைக் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு 1000 பீப்புளை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் நம்மளோட கண்டென்ட் ரைட்டிங் மூலிமா அப்படின்னா, எப்படி அந்த 1000 பீப்புளை சேலுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த காப்பி ரைட்டிங். ஸோ இதில் வந்து லைக் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணலாம், மெட்டா ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறோம், லைக் கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ லைக் சிடிஏ பட்டன்ஸ்னால் என்ன, அதை பற்றின ஒரு அவேர்னஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, எப்படி அது மூலிமா ஒரு லீடை வந்து சேலாக கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ வீடியோ ஆட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன ஃபைனலாக அப்படின்னா, பை கம்பைனிங் ஆல் தீஸ் அண்ட் ஆல்சோ அண்ட் அடிஷ்னல் ஸ்கில் ஆஃப் லைக் மெயின்டைனிங் த சோஷியல் மீடியா. நீங்கள் யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை லிங்க்டினாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எப்படி நம்மளோட சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி நம்மளோட பிராண்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது, எப்படி நம்ம வந்து லீடை சேலாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை எப்படி ஒரு லீடை ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நம்மளோட பிராண்டோட ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிகாஸ் நவடேஸ் எவ்ரி திங் இஸ் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி தான் லைக் ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தேர் மெயின்டைனிங் தேர் ஐடென்டிட்டி. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம தொடர்ந்து எதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டென்ட் ரைட்டிங்கில் இருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவேன், அண்ட் ஆல்சோ காப்பி ரைட்டிங்கில் இருக்க டாபிக்ஸ், ஃபைனலாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்க டாபிக்ஸ். அண்ட் ஆல்சோ லைக் இதை யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் புதுசாக ஒரு கிளைண்ட்டை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி அந்த கிளைண்ட் கிட்டேருந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து எப்படி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கண்டென்ட் ரைட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் ரைட்டிங்க்கும் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சொல்லி நான் இந்த வீடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டென்ட் கிரியேஷனுன்றது யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், அதாவது எந்த சோஷியல் மீடியாவிலையாச்சும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிரியேட் பண்ணுற கண்டென்ட்ஸ், அவங்க மேக் பண்ணுற அந்த வீடியோஸ், அதை தான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ கண்டென்ட் ரைட்டிங்கிறது எக்ஸாக்டாக என்னன்னா, லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பார்ட். ஸோ இதை ஏன் நம்ம லேர்ன் பண்ணோம், இது மூலயமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கண்டென்ட் ரைட்டிங் அண்ட் காப்பி ரைட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் அடிஷ்னலாக வந்து மணி வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் ஐ மேட் அ லாட் ஆஃப் மணி பை பர்சூவிங் திஸ் பர்டிகுலர் ஸ்கில். ஸோ நான் வந்து பேசிக்காக ஒரு யூஐஎக்ஸ் டிசைனர். ஸோ அடிஷ்னலாக இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணது மூலயமா லைக் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன கேப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பிராண்டோட அவங்க வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க, பட் அவங்களோட தம்ப்நெயில்ஸ் வந்து நான் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணேன் அப்படின்றதுனால ஐ டெக்ஸ்டட் தெம் அண்ட் தென் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து நான் காமிச்சேன்.
லைக் அவங்களோட கண்டென்ட் அவங்களோட டாபிக்ஸ் வச்சு எப்படி மேனிப்புலேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் தம்ப்நெயில் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்றத பண்ணி அவங்களுக்கு வந்து நான் அதை சப்மிட் பண்ணேன். எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அண்ட் வி மேட் எ டீல். ஸோ இப்படி தான் வந்து லைக் அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் பர்சனா, பிராண்ட் பர்சனாலிட்டி அண்ட் டொனாலிட்டி. ஏன் இதை மூணுமே நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ் மாதிரி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் பர்சனா. கஸ்டமர் பர்சனான்றது என்னன்னா உங்கள் கஸ்டமரோட ப்ரொஃபைல். ஓகே, இதுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன சம்மந்தம், இது மூலியமா எப்படி நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லைக் இப்போ யூஐஎக்ஸ் டிசைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் பர்சனான்றது வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுற டைமில் வந்து கிரியேட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டோ டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் யூசர் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களோட நீட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும்ல. ஸோ அப்போ அவங்களோட ப்ரொஃபைல்ன்றது ஒன்று நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம். லைக் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணி அந்த மாதிரி. ஸோ சிமிலர் டு தட் கஸ்டமர் பர்சனாவும் வந்து அதே மாதிரி தான். ஸோ கஸ்டமர் பர்சனால என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உங்கள் பிராண்டோட ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸோட ஒரு ப்ரொஃபைல். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ 1,00,000 பேர் இருப்பாங்க. 1,00,000 பேரோட ப்ரொஃபைலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. பட் ஒரு பர்டிகுலர் பர்சனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓகே இவங்களுக்காக தான் நம்மளோட பிராண்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், இவங்களுக்கான ப்ராடக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த கஸ்டமர் பர்சனா. ஓகே, எதுக்காக நம்ம இதை கிரியேட் பண்ணோம், எல்லா கஸ்டமர்ஸும் சேம் தானே அப்படின்னா கிடையாது. தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ், இல்லைன்னா 5 லெவல் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ அவங்கள உங்களோட பர்டிகுலர் கஸ்டமர் யாருன்றதை ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த 5 லெவல்ஸ்ன்னு சொன்னல. ஸோ இப்போ அது வந்து 5, 4, 3, 2, 1 பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ லெவல் 5ன்றவங்க என்னன்னா லைக் நார்மல் பீப்புள். ஸோ இப்போ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஒரு நீட் இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷனாக உங்கள் ப்ராடக்ட் இருந்ததுனாலே போதும். ஓகேவா? அதாவது இப்போ லைக் இப்போ ரைஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னா எது மினிமலான ப்ரைஸ், ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸ் பெர் கேஜி அப்படின்னா தட் இஸ் இனஃப் ஃபார் தெம். அவ்வளோதான். யூ டோன்ட் நீட் டு மார்க்கெட் இட் டு த கோர் அப்படிலாம் தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, தி நீட் ரைஸ். எது பேசிக் ப்ரைஸ் 30 40. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் லெவல் ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு வந்து அவங்களோட நீடை நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் வந்து லெவல் 4. ஸோ இவங்க வந்து லைக் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா வேல்யூ ஃபார் மணி. அதாவது அவங்க ஒரு பர்டிகுலர் மணி கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அந்த மணிக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ 5 ருபீஸ்க்கு ஒரு சாக்லேட் வாங்குறாங்க அப்படின்னா 5 ருபீஸ்க்கு அது ஒர்த்தா இருந்தால் மட்டும்தான் வாங்குவாங்க. 5 ருபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ ஒரு 1 ரூபி சாக்லேட் வந்து ஒரு 5 ருபீஸ்க்கு விற்கிறாங்க அப்படின்னா தே டோன்ட் கன்சிடர், பிகாஸ் அது வந்து இட் இஸ் நாட் அ வேல்யூ ஃபார் மணி. அது வந்து அவங்களுக்கு ஒர்த்தா இருக்காதுன்றப்போ தே வில் நாட் பை. இந்த பர்டிகுலர் கேட்டகரி வந்து லெவல் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லெவல் 3. இவங்க வந்து அதுக்கு ஒரு படி மேலே. தே நீட் கம்ஃபர்ட் அட் எனி காஸ்ட். அதாவது ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் அமௌண்ட் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்கணும் அந்த ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லிப்பர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேக்ஸ் அவுட் ஒரு 500 ருபீஸ்க்கு வாங்குவோமா, 400 500. இவங்க வந்து எப்படின்னா தே கேன் கோ அப் டு 1000 to 1500. பட் அதுக்கான ஒர்த் வந்து அந்த ஸ்லிப்பரில் இருக்கான்றதை பார்த்துட்டு அது அவங்களுக்கு ஓகேவா இருந்தாலும் வந்து வாங்குவாங்க. ஸோ இவங்க வந்து லெவல் 3. நெக்ஸ்ட் வந்து லெவல் 2. இவங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து ஐஃபோன் வாங்குறாங்க, ஐஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா கால் பேச வச்சுருப்பாங்க, பேசிக்கான இமேஜஸ் அவங்களோட டெய்லி இமேஜஸ் இருக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு 1,50,000 கொடுத்து ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அதிகமாகுது, மெயின்டைன் ஆகுதுன்றதை பிலீவ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் பீப்புள். ஸோ ஐ எம் நாட் அஃபெண்டிங் தெம். அது ஒரு கேட்டகிரி. லைக் வி கான்ட் நெகோஷியேட் தெம். எப்படி சொல்கிறது, நம்மளால அவங்கள வந்து எதுவும் பண்ண முடியாது. லைக் தே ஆர் நாட் டம்ப் இனஃப் டு டூ தட், பட் தே ஆர் டூயிங் இட். அது அவங்களோட விஷ், நான் அதில் வந்து தலையிடல. பட் திஸ் இஸ் ஆல்சோ கேட்டகிரி. இவங்க வந்து லெவல் 2.
அடுத்து வந்து லெவல் 1. இவங்க வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கஸ்டமர்ஸ். இவங்கள எப்படி டார்கெட் பண்றது, இவங்களோட அப்ரோச் என்ன, இவங்களோட நீட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே வில் பை சம் ப்ராடக்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கணும். ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தாண்டி இவங்களால ஒரு நார்மல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் தே டோன்ட் கன்சிடர், அவங்கள பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸ் த குட் ப்ராடக்ட்ஸ். அது வந்து எப்படி சொல்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்துன்னு நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரோலெக்ஸ் வாட்சஸ் அந்த மாதிரி ஹை லெவல் வாட்சஸ்லாம் இருக்கும்ல, 1 crore 1.5 crores அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸும் இவங்க வந்து வாங்குவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ஸ்லிப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே, இப்போ ஒரு டாப்பஸ்ட் மோஸ்ட் பிராண்ட் ஒரு 50,000 ஒரு ஸ்லிப்பர் இருக்குன்னா, 50,000 கொடுத்து ஸ்லிப்பர் வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு தே ஹாவ் மணி. ஓகேவா? பட் ஆனால் இப்போ அவங்கள வந்து நீங்கள் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று, இப்போ உங்கள் பிராண்ட் வச்சுருக்கீங்க, ஒரு ஷோரூம் ஒரு அவுட்லெட் வச்சுருக்கீங்க, இப்போ 50,000 ஒரு ஸ்லிப்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூ ஹேவ் டு ட்ரீட் தம் வித் ரெஸ்பெக்ட். அப்படி இல்லைன்னா அவங்க உங்கள் பிராண்ட் கஸ்டமராக வரமாட்டாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கேட்டகரி லைக் ரொம்ப கோர் லெவலில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த ப்ராடக்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்போ 50,000 ஏற்ற மாதிரி ஒர்த்தா நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ண முடியும், அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வர மாதிரி வைக்க முடியும், ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக நம்மளால வைக்க முடியும், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த பிராண்ட் நேம் அதை பார்த்து மட்டுமே அவங்க வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து எந்த கேட்டகரியில் வராங்க, எந்த ஏஜ் ஆஃப் கஸ்டமர்ஸ், இப்போ வந்து மிடில் கிளாஸ்லேயே வந்து கிட்ஸ் இருக்காங்க, அடல்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் ரொம்ப லைக் அந்த லேட் மில்லேனியல்ஸ் அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்க, ஓல்ட் பீப்புள் இருக்காங்க. இதே மாதிரி எல்லா கேட்டகரிஸ்லயும் வந்து இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களோட பர்டிகுலர் கஸ்டமரோட ப்ரொஃபைலை நீங்கள் ஃபைன் பண்ணுறது தான் இந்த கஸ்டமர் பர்சோனா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து பண்ண முடியும். டேக் எ பிளாங்க் கூகுள் டாக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக கூகுள் டாக்ஸ் வச்சே வந்து நம்ம பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு ஆப், நீங்கள் இல்லை எந்த ஒரு நோட் டேக்கிங் ஆப் எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து பண்ணலாம். ஒரு பிளாங்காக ஒரு கூகுள் டாக்ஸ் எடுத்துக்கோங்க, கஸ்டமர் பர்சோனான்னு போடுங்க. உங்களோட அந்த பிராண்ட் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஐஃபோன். ஓகே, இப்போ ஒரு ஐஃபோனுக்கான ஒரு கஸ்டமர் பர்சனாக வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். ஐஃபோன் 17. ஓகேவா? ஐஃபோன் 17ஓட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாராக இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ நம்மளோட அந்த கஸ்டமர் பர்சனாவை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, லைக் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வேற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, கண்டென்ட் கிரியேட்டர் போத் ஆர் சேம். பட் அந்த கோர் லெவலில் இருப்பாங்கல்ல, ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க அப்படின்னா, தே கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், சோஷியல் மீடியா ஹேண்ட்லர்ஸ், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ இப்போ இவங்கெல்லாம் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை பிக் பண்ணி நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, லெட்ஸ் டேக் ஏ பர்டிகுலர் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஓகே, செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட ஏஜ் என்னன்றது தான் பார்க்கலாம். இப்போ ஓகே, நேம்னு போட்டுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் நேம், பியூஷ் சாவ்லா, அசோக், ஸ்ரீதர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமன் நேம் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு செகண்ட் இயர் படிக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோட ஏஜ் என்னவா இருக்கலாம், ஒரு 20, 21, 19 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு 20ன்னு போட்டுக்கலாம். நேம் வந்து அசோக், ஏஜ் வந்து 20. ஓகே, இப்போ இவங்களோட நீட் என்ன அப்படின்னா, அவங்களோட நீட் வந்து லைக் இஸ் a particular kind of person who takes videos and images for his own purpose. அதாவது லைக் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை போஸ்ட் போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை அவரோட ஒரு பர்டிகுலர் சைட் ஹசலுக்காக, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்காகவா இருக்கட்டும், வாட் எவர், அவருக்கு வந்து ஒரு ஐஃபோன் வேணும். இதுதான் ஒரு நீட். ஒரு நல்ல குட் லுக்கிங் கேமராவோட ஒரு ஆவரேஜான ஒரு ப்ரைஸில் இவருக்கு வந்து ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்றதான் இவரோட நீடு. அண்ட் ஆல்சோ பேட்டரியும் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஒர்த் ஆஃப் மணியாக இருக்கணுன்றதான் இவரோட நீடு. ஓகேவா? நீடுன்னு போட்டு இப்போ நான் சொன்னேன்ல அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஃபேக்டர். அதாவது பர்ச்சேஸ் ஃபேக்டர்ன்றது வந்து அதுலேயே ஒரு 2-3 கேட்டகரிஸ் இருக்கு. அவங்களால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை அவங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களால எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகே, இப்போ மோஸ்ட்டாக இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லைக்
அதுலேயும் மிடில் கிளாஸ் இருக்காங்க, ஹை கிளாஸ் இருக்காங்க. நான் ஒரு காமனாக எடுத்துக்கிறேன். லைக் அவங்களால ஒரு 80 to 90,000 வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஃப்ரம் மொபைல் ஃபோன். இஃப் இட் இஸ் ஒர்த் அப்படின்னா அதுதான் அந்த பர்ச்சேஸ் ஃபேக்டர். ஸோ 80 to 90,000 அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் அவங்களோட கோர் நீட் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஹைலைட்டடாக எழுதிக்கோங்க. குட் லுக்கிங் கேமரா, லாங் லாஸ்டிங் பேட்டரி, ஒர்த் ஆஃப் மணி. ஓகேவா? இதுதான் கஸ்டமர் பர்சன். தட்ஸ் இட். இப்போ இதை பார்க்கும்போது ஒருத்தருக்கு என்ன புரியும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறோம் அப்படின்றத புரிஞ்சுட்டாலே, அடுத்தடுத்து நம்ம கிரியேட் பண்ண போற நம்ம கத்துக்க போற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்சனை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காலேஜ்ல இருக்கிற ஒரு குரூப் செல்ஃபி நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஐபோன் 17ல சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிட்டே உங்களால வந்து எடுக்க முடியும். எல்லாருமே வந்து கவர் ஆவாங்க. ஸோ அப்படி நான் ஒரு போஸ்ட் போடுறேன் அப்படின்னா, இவருக்கு அது வந்து கரெக்டா இருக்கும். இவர் தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ். அந்த போஸ்ட் மூலியமா நான் இவரை வந்து கவர் பண்றேன். இதுதான் கஸ்டமர் பெர்சோனா. ஸோ நம்மளோட கஸ்டமர் யாருன்ற அந்த ஒரு பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸை நம்ம வந்து எடுக்கிறது தான் வந்து கஸ்டமர் பெர்சோனா. அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னொரு ஃபியூ திங்ஸ் வந்து நீங்க அதில ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா, அவங்களோட லொகேஷன், அவங்களோட இன்கம். இப்போ ஸ்டூடண்ட்ன்றதுனால வி கான்ட் டூ த இன்கம் திங். பட் ஆனா அவங்களோட லொகேஷன் என்ன? இப்ப சென்னையில இருக்க பையனா? இல்ல ஒரு கிராமத்துல இருக்க பையனா? ஸோ அந்த இதுவும் இருக்குல்ல. கிராமத்துல இருக்க பையனாலயும் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஆனா, சிட்டியில இருக்க பசங்க தே வில் கன்சிடர் இட் மோர். இப்போ கொஞ்சம் வில்லேஜ் சைடு இல்ல டவுன் சைடு இருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஞ்ச்க்கு வந்து போமாட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு 50,000 40,000லயே அதிலேயே ஒரு குட் லுக்கிங் கேமராஸ் அவைலபிள் இருக்கு. தே வில் கோ ஃபார் இட். ஸோ இப்ப அதுதான் அந்த ஃபார்ம் ஃபேக்டர். லைக் லொகேஷன், உங்களோட இன்கம் இதையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, விச் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு கிரியேட் அ கஸ்டமர் பெர்சோனா. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். கஸ்டமர் பெர்சோனா ஆஃப் Zudio. ஓகேவா? ஸோ Zudioவோட கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் பெர்சோனா வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்க Zudioல வந்து ஒரு சோஷியல் மீடியா மேனேஜரா ஒர்க் பண்றீங்க, இல்ல ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, யூ நீட் டு கிரியேட் அ கஸ்டமர் பெர்சோனானா நீங்க எப்படி பண்ணுவீங்க? எப்படி நீங்க பண்ணணும்ன்றத வந்து பார்க்கலாம். ஓகே. இப்போ Zudioன்றது பிராண்ட் நேம். இப்போ நமக்கு அதோட கஸ்டமர் பெர்சோனா வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேம். ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஒரு வொர்க்கிங் ப்ரொஃபஷனலோட ஒரு கஸ்டமர் பெர்சனை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ இவங்களோட நேம் வந்து ஸ்ரேயா. ஓகே. ஸோ இவங்களோட நேம் வந்து ஸ்ரேயா. இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனியில் ஒரு ஏபிசின்ற ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாங்க. நேம் வந்து ஸ்ரேயா. இவங்களோட ஏஜ் வந்து அரௌண்ட் ஒரு 19 ஆர் 22. இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். 19 ஆர் 22 போதும் சேம். ஸோ எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும். 19 ஆர் 22 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட ரோல் ஹெச்ஆர் அசோசியேட். ஓகேவா? இல்லை ஹெச்ஆர் இன்டர்ன் வாட் எவர். ஸோ இவங்களோட சேலரி வந்து 22K இல்லை ஒரு 20K. ஓகே. இப்போ இவங்களோட அந்த பர்ச்சேஸ் ஃபேக்டர் எவ்வளோ இவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா, இவங்களுக்கு பேசிக்கா ஒரு குட் லுக்கிங் க்ளோத்ஸ், அட் த சேம் டைம் டெய்லி வேர் பண்ணாலும் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, ஒரு 6 மந்த்ஸ் டு 8 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 இயர் வரைக்குமே நான் டெய்லி வேற யூஸ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதோட குவாலிட்டி வந்து எனக்கு குறையாம இருக்கணும். பட் ஆனால் இவங்களோட அந்த பர்ச்சேஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1000 to 1500 ஃபார் ஹோல் அவுட்ஃபிட். ஓகேவா? இப்போ Zudioல வந்து வி கேன் பை ஒரு ஷர்ட்னா ஒரு 699 499 அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ட்ரௌசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 899 அந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ ஓவராலாக ஒரு 1500க்குள்ள ஒரு ஹோல் அவுட்ஃபிட் வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களோட கஸ்டமர் பர்சோனா. ஸோ இப்படி தான் நீங்கள் கஸ்டமர் பர்சோனான்றதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். எங்களோட லொக்கேஷன் வந்து பாண்டிச்சேரி, இல்லை சென்னை, பெருங்குடி, திருவான்மியூர், வேளச்சேரி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் கிரியேட் யுவர் கஸ்டமர் பர்சோனா. ஸோ இவ்வளோதான் சிம்பிள்.
இது மூலியமா தான் நம்ம அடுத்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இந்த கஸ்டமர் பர்சனை வந்து யூஸ் ஆக போகுது. ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் பர்சனாலிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பிராண்ட் பர்சனாலிட்டினா என்னன்னா உங்க பிராண்ட் வந்து எப்படிப்பட்ட பிராண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி கஸ்டமர் பர்சனான்றது கஸ்டமர் பத்தி பார்த்தோம் நம்ம பிராண்ட்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம பிராண்டே எப்படிப்பட்ட பிராண்டுன்றத நம்ம வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ தேர் ஆர் 5 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ரகட்னஸ். ஸோ இந்த ரகட்னஸ்ன்றது என்னன்னா லைக் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேட்டகரி, லைக் ஒரு குட் லுக்கிங் பிராண்ட், இல்லை ரொம்பவே ஒரு டஃப்பான பிராண்ட், ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ஒரு ஹார்ட் ஒர்க்கிங், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனாலிட்டியுடைய பிராண்ட்ஸ் தான் வந்து ரகட்னஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜி ஷாக். இப்போ ஜி ஷாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரகட் வாட்ச், ஒரு ரகட் பிராண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட வாட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குட் லுக்கிங்காகவும் இருக்கும், ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், ரொம்ப டியூரபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ரகட்னஸ்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மவுண்டைன் டியூ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு பிராண்ட், கொஞ்சம் ரக்கடா அந்த மாதிரி தான் அவங்களோட மார்க்கெட்டிங் தீம் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரக்கட்னஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சொஃபிஸ்டிகேட்டட். இந்த சொஃபிஸ்டிகேட்டட்னா கொஞ்சம் எலிகெண்ட்டாக, கொஞ்சம் க்ளீனாக, மினிமலாக, ஃபெமினன் பிராண்ட்ஸும் இதில் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தனிஷ், வேற நைக்கா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படென்ஸ். இந்த காம்படென்ஸ்ன்ற கேட்டகரி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரிலையபிளான பிராண்டாக இருக்கும். லைக் இந்த கேட்டகரியில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். உங்கள் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரிலையபிளாக, கொஞ்சம் வேல்யூபிளாக அந்த மாதிரி இருக்கணும். நிறைய ஷாப்பிங் பிராண்ட்ஸ் இருக்காங்க, பட் நம்ம ஜுடியோக்கு ஏன் போகிறோம், ஜுடியோக்கு ஏன் சேல்ஸ் அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ரிலையபிலிட்டி, அந்த அஃபோர்டபிலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸைட்மெண்ட். இந்த பிராண்ட் வந்து எப்படின்னா கொஞ்சம் கூலாக இந்த யூத்தை டார்கெட் பண்ணுற மாதிரி, இந்த கிட்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்கேட், அப்புறம் வந்து ஜொமேட்டோ, இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த எக்ஸைட்டடான ஒரு பிராண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கேட்டகரி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்சியாரிட்டி. ஸோ சின்சியாரிட்டி வாட் எவர். ஸோ இந்த கேட்டகரி வந்து எப்படின்னா ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப லாயலாக இருப்பாங்க அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு. அண்ட் இந்த பிராண்ட் நேமை கேட்டாலே ஓகே, அங்கே நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறது தான் அந்த சின்சியர் அப்படின்ற ஒரு பிராண்ட். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் ஓகே, டாட்டா, அப்புறம் வந்து அடிடாஸ், பூமா. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் அவ்வளோவா இருக்காது, பட் நீங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற மணிக்கு ஏற்ற மாதிரி அங்கே அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபிலிப்ஸ், ஹேவல்ஸ், ஸோ இந்த மாதிரி சாம்சங், ஆப்பிள், ஒன் ப்ளஸ், ஸோ இவங்களும் அந்த கேட்டகரிஸில் வந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து பிராண்ட் பர்சனாலிட்டி. உங்கள் பிராண்டை நீங்கள் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பிராண்ட் பர்சனாலிட்டினா என்ன, இது மூலிமா நம்ம அதை தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டொனாலிட்டினா என்னன்னு வந்து பார்க்கணும். இது வந்து டொனாலிட்டின்னு சொல்லலாம், டோன் ஆஃப் வாய்ஸ்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும், இது மூலிமா நம்ம என்ன கற்றுப்போம் அப்படின்னா இப்போ கஸ்டமர் பர்சனா மூலிமா நம்மளோட கஸ்டமர் யாருன்னு தெரிஞ்சிடும். பிராண்ட் பர்சனாலிட்டி மூலிமா என்ன டைப் ஆஃப் கேட்டகரியில நம்ம பிராண்ட் வருதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த டோன் ஆஃப் வாய்ஸ் இல்லை, இந்த டொனாலிட்டி மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியும்னா என்ன டைப் ஆஃப் டோன் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் நம்மளோட வேர்ட்ஸில், இல்லை நம்மளோட அந்த ஆக்ஷன்ஸில், நம்மளோட தீமில் என்ன டோன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கற்றுப்போம். ஸோ இதுலேயும் ஒரு சில கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஃபன்னி. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். ஸோ ஃபன்னின்ற கேட்டகரி வந்து எப்படி இருக்கும்னா பார்க்குற கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டார். ஸோ நீங்கள் நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க. 5 ஸ்டாரில் வந்து இட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்றது தான் அவங்களோட டேக்லைன். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ஆட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டி வந்து ஹெல்ப் கேட்பாங்க, வந்து 5 ஸ்டார் சாப்பிட்டுட்டு இருப்பான், எதுவுமே பண்ண மாட்டான். அவங்க எந்திச்சு போய் அந்த அவங்களே அது ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கீழே விழுந்துரும். அதை எடுப்பாங்க, மேலே இருந்து ஏதோ ஒன்று வந்து கீழே விழும். நல்ல வேலை நீ எதுவுமே பண்ணலன்னு சொல்லும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபன்னாக அவங்க வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் வந்து எடுத்துகிட்டு போவாங்க.
அண்ட் சுப்பா சுப்ஸ் அந்த கிட்ஸோட அந்த சிவங்க மாதிரி இருக்கும்ல, அதோட ஆடும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் சென்டர் ஃப்ரெஷ், பழைய சென்டர் ஃப்ரெஷ் ஆட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டங்கு வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆட்ல. ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும்ல. ஸோ இதுதான் அந்த கேட்டகரி ஃபன்னி அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ். ஸோ இந்த டோன் ஆஃப் வாய்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக இதுதான் எங்கள் ப்ராடக்ட் அப்படின்றத ஒரு சீரியஸாக ஃபன்னான வேலை இருக்கக்கூடாது, கொஞ்சம் சீரியஸான வேலை இதுதான் அப்படின்றத சொல்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், அப்புறம் வந்து ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் இவங்களோட அந்த மார்க்கெட்டிங் வே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை மட்டும் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட வே ஆஃப் டோன். அந்த டோன் வந்து அப்படிதான் இருக்கும். அமேசான், ஸோ இதுதான் வந்து அந்த சீரியஸ் அப்படின்றது. டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து டாடா டீ, ஸோ இதெல்லாமே. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல். சீரியஸ் வேற, ஃபார்மல் வேற. சீரியஸ்ன்றது அந்த சொல்ல வந்த விஷயத்த மட்டும் ஒரு காமா நீட்டாக சொல்றது. ஃபார்மல்ன்றது கொஞ்சம் ப்ரீமியமாக இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக அதை வந்து பிச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கோங்க, அப்புறம் வந்து ஆந்திரா டூரிசம், வேற நாசா, தாஜ், ஐடிசி. ஸோ இவங்களோட அந்த டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்மல் அப்படின்ற கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து கேஷுவல். ஸோ இந்த கேஷுவல்ன்றது எப்படின்னா நெய்தர் சீரியஸ் நார் ஃபன்னி, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இருப்பாங்க. மேகி, அமேசான், அப்புறம் வந்து மிந்த்ரா, புக் மை ஷோ, மேக் மை ட்ரிப், இவங்க எல்லாருக்குமே நீங்கள் இவங்களோட அந்த மார்க்கெட்டிங் டோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவும் இருக்காது, சீரியஸாகவும் இருக்காது. உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் டஃப்பான ஒரு பிராண்ட். பட் ஆனால் இவங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஆக்சுவலி. கொஞ்சம் சீரியஸாக மார்க்கெட்டிங் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும், கொஞ்சம் ஃபன்னாக பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கேஷுவல்ன்ற கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெவரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிராண்ட் வந்து ஃபன்னிக்கும் ஒரு ஸ்டெப் கீழே. ஜொமேட்டோ, பெப்சி அண்ட் ஸ்னிக்கர்ஸ். ஸோ இவங்க வந்து அதை விட ஒரு படி கீழே போயிட்டு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க. இப்போ ஜொமேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பர்சனலாக வந்து மெசேஜஸ்லாம் வந்து வரும். லைக் இப்போது சென்னையில் நீங்கள் வந்து ஜொமேட்டோ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது வந்து தெரியும். இந்த வேலண்டைன்ஸ் டேலெல்லாம் உங்களுக்கு வந்து சிங்கிளாக இருக்கீங்களா, அப்போ பிரியாணி சாப்பிடுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப கோராக, ரொம்ப டவுன் டு எர்த்தாக உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டிங் டோன் வந்து இருக்கும். இப்போ அதுவே சேம் நீங்கள் வந்து அமேசானுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் தூங்கி எந்திச்சிக்கிறீங்க, மொபைல் பார்க்குறீங்க, அமேசான்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ரொம்ப நேரம் தூங்குறியா, முதல்ல ஏதாவது ஆர்டர் பண்ணு, இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த பிராண்ட் மேலே இருக்க ரெஸ்பெக்டை வந்து இழந்துருவீங்க. அதுதான் இந்த டோன் ஆஃப் வாய்ஸ். நம்ம என்ன கேட்டகரியில் வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ இது வந்து எப்படின்னா அந்த பிராண்டோட நேமை வச்சே அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. டாடா, மஹேந்திரா, கோத்ரேஜ், வேர்ல்பூல், ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் இவங்களோட நேம் வச்சு ஓகே இது நல்ல பிராண்டு தான், நம்ம இதை வந்து நம்பி வாங்கலாம் அப்படின்றத பிளைண்டாக வந்து பீப்புள் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த கேட்டகரியை பிடிக்கிறது வந்து கஷ்டம். எடுத்த உடனே நம்ம இந்த கேட்டகரியில தான் இருக்கோம் நம்மளால வந்து பிளேஸ் பண்ண முடியாது. ஓவர் த இயர்ஸ் பீப்புளோட அந்த ரெட்டென்ஷன் வச்சு தான் இதை நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேட்டகரி. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இதை எக்ஸாக்டாக எப்படி நான் புரிய வைக்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்பிக். இவங்க ப்ராடக்ட் என்ன பண்ணோம், அது உங்களுக்கு எப்படி வேல்யூபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹார்பிக் எப்படி இருக்கும், லைக் நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே ஆடு தான், அதே டாய்லெட் க்ளீன் பண்ணுற ஆடு தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ஆடு வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்ன்றது. லைக் இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லி அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. மாமா அர்த்தா இருக்கட்டும், பத்தாஞ்சலியா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கேட்டகரியில தான் வந்து வருவாங்க. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், லைக் இதான் என்னோட பிராண்ட், இதான் நான் பண்ணுவேன், சிம்பிள், அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்தூசியாஸ்ட். இது வந்து கொஞ்சம் பிளேஃபுல்லான, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் துருன்னு இருக்க கேட்டகரின்னு வந்து வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டன்சோ, அப்புறம் வந்து மவுண்டைன் டியூ. ஸோ உங்களுக்கு அந்த பிராண்ட் கேட்கும் போதே உங்களுக்கு வந்து கொஞ்சம் காமா இல்லாமல் சட்டிலாக இல்லாமல் கொஞ்சம் அங்கேயும் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் டியூரெக்ஸ், வேற என்ன பிராண்ட்ஸ் இருக்கு, டெக்காத்லான். ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, ஒரு பிளேஃபுல், ஒரு ஜாய்ஃபுல், கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்க மாதிரி, இட் டஸ் சம்திங்ன்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிறது தான் லைக் இந்த என்தூசியாஸ்ட்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் எக்ஸைட்மெண்ட்னு எடுத்துக்கலாம், என்தூசியாஸ்ட் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிராண்ட் பேரை கேட்கும் போதும் சரி, இந்த பிராண்டை பற்றி யோசிக்கும் போதும் சரி, உங்களோட மைண்டில் பேசிக்காக வரக்கூடியது ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். ஸோ அதுதான் இந்த கேட்டகரி. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அப்கமிங் வீடியோஸில் எப்படி நம்ம வந்து கண்டென்ட் எழுதலாம் அப்படின்றதான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். ஸோ அப்கமிங் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கஸ்டமர் பர்சனா, பிராண்ட் பர்சனாலிட்டி, டொனாலிட்டி இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு டேக்லைன் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஸ்லோகன் கிரியேட் பண்ணுறது, அண்ட் இது இல்லாமல் எடிட்டோரியல் தான் என்ன, எடிட்டோரியல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் கண்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.